வணக்கம். நம்மளுடைய சோராஜ்காந்த் வீடியோ பதிவுகளில் பல ஜாதக குறிப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஜாதக குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெண் ஜாதகம். இந்த ஜாதகருக்கு திருமணமாகி 8 வருஷத்தில் அவருடைய கணவர் இறந்து விட்டார். அதற்கு இந்த பொருத்தமில்லாத ஜாதக பார்வையும் ஒன்று காரணம். அவருடைய ஜாதகம் ஆயுள் குறைவான ஜாதகம். அதை இந்த ஜாதகத்தோட இணைச்சி வச்சுருந்துருக்காங்க. அந்த அடிப்படையில் அவர் ஆயுள் குறைவு, அதனால் வாங்கலிஸ்தானம் இழக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது. அவருடைய ஜாதகமும் ஆயுள் குறைவான ஜாதகம். இந்த பெண்ணுக்கு காதகட்டமும் அந்த அமைப்பு இருந்தது. அதனால் இருவரையும் இணைத்து வைத்து அவரை மரணத்திற்கு படுவாயில் கொண்டு சேர்த்தது கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இவங்கள மாதிரியான ஜாதகங்களுக்கு நீங்கள் நட்சத்திர பொருத்த அடிப்படையில் மட்டும் ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாதகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான குறிப்பை போடுறோம். நம்ம இப்போ எப்போயுமே என்ன சொல்கிறோம், 2, 4, 7, 8, 12ஆம் வீடுகளில் கவனிக்கணும். அங்கே இருக்கக்கூடிய சுபத்துவ காரணங்கள் கெட்டு போச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை அனுபவிக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இவங்களுக்கு லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்ம லக்கணம், ராசி அப்படின்னு எடுத்திங்கன்னா மகர ராசி. லக்கணத்திலேயே செவ்வாய் சூரியன் அமர்வு. சரிங்களா? இது லக்கணத்தில் செவ்வாய் அமர்வு இங்கே இருந்தாலும் செவ்வாய் தோசை கணக்கு காமிக்கலாமாங்க. ஆனால் இது செவ்வாய் வந்து மிகப்பெரிய அளவு பாதகம் ஏற்படுத்தி கொண்டு தான் உட்கார்ந்துருக்கு. இங்கே 2ஆம் வீட்டதிபதி 2ஆம் வீட்டதிபதி புதன், 11ஆம் வீட்டதிபதியும் புதன். இந்த 2 அதிபதி, அதாவது 2 வீட்டினுடைய அதிபதியான புதனானவர் 12இல் கேதுவோடு சேர்ந்த அமர்வு. சரிங்களா? ஸோ இது 12ஆம் வீட்டில் அமர்வு ஏற்பட்டது. அந்த அளவுக்கு சுத்தமாக பரவாயில்ல. அடுத்தது 4ஆம் வீட்டதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனானவர் அப்படியே பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் அமர்வு ஏற்பட்டிருக்கும். அதுவும் புதன் வீட்டில் இருக்கும். ஓகேங்களா? புதனுடைய வரும். ஆனால் புதனுடைய நட்சத்திரத்தை புனர்பூஷம் இது குருனுடைய நட்சத்திரத்தை உள்வாங்கி உட்காந்துருக்கும். சரிங்களா? அதே போல் இந்த 4ஆம் வீட்டதிபதி அங்கே பார்த்துட்டோம். அடுத்தது 7ஆம் வீட்டதிபதியும் 8ஆம் வீட்டதிபதி எங்கன்னு பார்க்கணும். ஸோ 7ஆம் வீட்டதிபதியானவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சனியானவர் 10ஆம் வீட்டில் அமர்வு ஏற்பட்டு உட்காந்துருக்கிறாரு. ஸோ அங்கே அமர்வு இருந்தால் பணம் வரவு போக்குவரத்து இதெல்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த தொந்தரவு கிடையாது. மந்தக்காரகன் ஏதோ ஒரு வகையில் ஜீவகாரணியத்தை ஜீவகாரணியம்னா உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கொடுத்துட்றாரு. சரிங்களா? ஸோ அதே நேரத்தில் 6ஆம் வீட்டதிபதியும் 10ல் அமர்வு ஏற்பட்டிருக்கிறார். சரிங்களா? அதே நேரத்தில் 12ஆம் வீட்டில் கேது புதன் உட்கார்ந்து அமர்வு ஏற்பட்டது இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எப்பயுமே 12ஆம் வீடு விரயஸ்தானம். அதே நேரத்தில் விரயஸ்தானத்தில் 2ஆம் வீட்டதிபதிகளோ 7ஆம் வீட்டதிபதிகளோ 4ஆம் வீட்டதிபதிகளோ இருப்பது அந்த அளவுக்கு பாதகத்தை உருவாக்கும். அதே நேரத்தில் 12ஆம் வீட்டதிபதியானவர் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதையும் நீங்கள் கவனிக்கணும். ஸோ 6, 7, 8, 12 நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். அதில் 6ஆம் வீட்டு அமர்ந்து ராகுவோடு சேர்ந்து இருப்பது மிகுந்த பெரிய சோசத்தை உருவாக்கி இருக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஜாதகருடைய இன்னொரு விஷயம்னா அம்சத்தில் பார்த்தீங்கன்னா லக்கணமானது ரிஷப லக்கணம், ராசியானது கன்னிராசி. லக்கணத்திலிருந்து 7ஆம் வீட்டதிபதியான செவ்வாயானவர் 3ஆம் வீட்டில் கேதுவோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறது பாதகத்தை உருவாக்குறதுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியும். சரிங்களா? சனியானவர், அதாவது லக்கணத்தில் 7ஆம் வீட்டதிபதி, 2ஆம் வீட்டதிபதி புதனானவர் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வீட்டில் அமர்வு ஏற்பட்டு உட்கார்ந்துருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே அந்த புதன் வலுவில் இங்கேயும் அந்த புதன் மறைவு ஸ்தானத்தில் உட்கார்ந்துருந்தது பெரிய பாதகத்தை உட்கார்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு சில சூட்சுமங்களை தெரிஞ்சுக்காமல் இவருக்கு வந்து நல்ல பொருத்தம் பார்த்து வச்சுருந்துருக்கலான்னு சொன்னாலும் கிரகம் இவருக்கு வந்து பாதிப்புள்ள ஜாதகங்கிறனால அந்த மாதிரி ஆயுள் குறைவான ஒரு ஜாதகரை இவருக்கு இணைத்து இவரை வந்து மாங்கல்யத்தை பாதிப்பை உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்கும்போது மிகுந்த எச்சரிக்கையோடு பார்க்கணும். சந்திரனுடைய 9 பொருத்த அடிப்படையில், 10 பொருத்த அடிப்படையில், 11 பொருத்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையிலலாம் அந்த அளவு சரியான குறிப்பு இருக்காது, வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்த குறிப்பெல்லாம் எதுக்கு போடுறோம் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டு வரேன். நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்கும்போது கட்ட பொருத்தத்தை எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ கட்டங்களை நீங்கள் கவனிக்கலை அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டு வரோம். இந்த வீடியோ பதிவை பார்த்தமைக்கு நன்றி. இந்த வீடியோ பதிவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடுதலாக நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு மாதிரி தொகுப்பு நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ பதிவுக்கு மேலே ஷோராஜ்காந்த் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்கும். பிளேலிஸ்ட்டில் போங்க, உங்களுக்கு தேவையான கருத்துக்கள் உள்ள தொகுப்பு இருக்கும், பார்த்து மகிழுங்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.